Hi friends, welcome to Indian home cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல banana pancake எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். இது ஒரு kids recipe. First இதுக்கு தேவையான ingredients என்னன்னு பார்த்திரலாம். முதல்ல ஒரு பவுல் எடுத்து அதுல ஒரு வாழைப்பழத்தை சேர்த்து ஸ்பூனை வச்சு நல்லா மசச்சு வெட்டுக்கோங்க. பழுத்த பழமா இருந்தா மேஷ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல நீங்க எந்த banana வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்மூத் பேஸ்டா வர்ற மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மேஷ் ஆனதும் அதுல ஒரு முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு முட்டையும் பழமும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இதுல ராகி மாவு, நாட்டு சக்கரை, பால் எல்லாமே 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கிட்ஸ் ரெசிபி அப்படிங்கிறதுனால நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க ஒயிட் சுகரை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ராகி பவுடர் இல்லாதவங்க கோதுமை மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேனை சூடு பண்ணி அதுல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து அந்த பேன் ஃபுல்லா நல்லா தடவி விட்டுருங்க. பேன் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேன்கேக் பேட்டரை நம்ம தோசை ஊத்துற மாதிரி இதுல ஊத்திக்கோங்க. நமக்கு விருப்பப்பட்ட சைஸ்ல இந்த பேன்கேக்கை செஞ்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல 2 சைடும் லைட் பிரவுன் ஆகுற மாதிரி திருப்பி போட்டு குக் பண்ணிக்கோங்க. இன்னொரு தடவை செஞ்சு காட்டுறேன், பாத்துக்கங்க. இது கிட்ஸ் ரெசிபி அப்படிங்கிறதுனால கடைசியா கொஞ்சம் தேன் சேர்த்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இது வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதோ டேஸ்டியான பனானா பேன்கேக் ரெடி. கண்டிப்பா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் என்னுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you.